வெல்கம் டு அரசு அறிவோம் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சியோட பிலிம்ஸோட சிலபஸை பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். யூபிஎஸ்சியோட பிலிம் சிலபஸ் மொத்தம் 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் GS1, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா CSAT. அதெல்லாம் என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ போகலாம். ஸோ யூபிஎஸ்சியோட எக்ஸாம் பேட்டர்ன் மொத்தமே 3 ஸ்டேஜஸாக பிரியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லுவோம், பிலிம்ஸ்னு சொல்லுவோம். செகண்ட் மெயின்ஸ், மூணாவது வந்து இன்டர்வியூ. ஓகேங்களா? அதாவது இந்த பிலிம்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி நம்ம ஆப்ஜெக்டிவை சூஸ் பண்ணுவோம். அடுத்து செகண்ட் பேப்பர் மெயின்ஸ், மூணாவது வந்து இன்டர்வியூ. சரிங்களா? இந்த 3 பேப்பர் இப்படி இருக்கும். ஸோ அந்த பிலிம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 பேப்பர் இருக்குது. ஒன்று GS1, இன்னொன்று CSAT. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸுக்கு நம்ம அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து எப்படி செகண்ட் ரவுண்ட் போவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் CSAT பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? CSAT பேப்பரில். அதில் நீங்கள் 33% எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு GS1 பேப்பரையே கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் GS1ல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜுக்குள்ளே போவீங்க. அதாவது மெயின்ஸ். இந்த மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பேப்பர்ஸ் இருக்குது. அதில் 2 வந்து குவாலிஃபிகேஷன் பேப்பர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனி லாங்குவேஜ். லைக் இப்போ நம்ம எல்லாமே தமிழில் படிக்கிறவங்கன்னா நம்ம தமிழை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம எழுத வேண்டியது இருக்கும். இதுக்கு எல்லாமே நான் கண்டிப்பாக அப்கமிங்லேயே வீடியோஸ் போடுறேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு 7 பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஈச் அண்ட் எவ்ரி பேப்பர் பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 1750 மார்க்ஸ். இப்போ இதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மொத்தம் 275 மார்க்ஸுக்கு நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், மெயின்ஸையும் இன்டர்வியூ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 2025 மார்க்ஸுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அதில் நீங்கள் 1000 மார்க் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐஏஎஸ் ஜாப் கிடைக்கும். பட் 1000ங்கிறப்ப ரொம்ப பின்னாடி இருக்குன்னு நினைக்காதீங்க. ரொம்பவே ஹார்டாக தான் இருக்கும். நம்ம கரெக்டான ஒரு ப்ராக்டிக்ஸோடு இருந்தோம்னா கண்டிப்பாக இதை கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? தென் இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா CSAT பேப்பர் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்கங்கிறதுனால நம்ம CSAT போர்ஷனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி CSATல மொத்தம் பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் எவ்வளோ மார்க்குக்கு? 200 மார்க்குக்கு இருக்கும். அப்போனா ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 மார்க் இருக்குது. சரிங்களா? இதில் நீங்கள் 33% எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஜெண்டர் ஸ்டடீஸுங்கிற பேப்பரே கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போனா எவ்வளோ? 200க்கு அட்லீஸ்ட் 66 மார்க் ஆச்சு நம்ம எடுக்கணும். இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா? கண்டிப்பாக 1/3 அப்படிங்கிற நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதாவது நீங்கள் ஒன்று தப்பாக எழுதுனீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எழுதின மார்க்கில் இருந்து 0.83 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி எழுதுறது? நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். CSATன்னு சொன்னாலே இது கம்ப்ளீட்டாக வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்காக தான் இருக்கும், இல்லை இங்கிலீஷ் கிராமட்டிக்கலாக தான் இருக்கும்னு இருக்கும். கிடையாது. நான் எல்லா டேட்டாஸுமே ஒன் பையாக சொல்கிறேன். இதில் மொத்தம் 7 செக்ஷன்ஸாக இருக்குது. அதில் வந்து காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று இருக்குது, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு, லாஜிக்கல் ரீசனிங், டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஒன்று இருக்குது, ஜெண்டர் மென்டல் எபிலிட்டி, பேசிக் நியூமரசி, டேட்டா இன்டர்பிரேஷன். இந்த 7 சேர்ந்தது தான். ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது ஒன் பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேணாம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் கண்டிப்பாக நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் இதுக்கான லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த டிரைவ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா CSATல காம்ப்ரிஹென்ஷன் தான் ஃபஸ்ட்டு. காம்ப்ரிஹென்ஷனை என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அதில் இருந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இன்டர்ஃபரன்ஸ் பேஸ்டு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேரா கொடுத்துட்டு இதில் இன்ஃபர்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அது மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபேட் அண்ட் ஒப்பீனியன். இப்போ இதை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தே ஆர் மோர் எஃபெக்டிவ் தேன் கேசலின் காஸ் விச் இஸ் வை தே சேல்ஸ் ஹேவ் பின் இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபேட் என்னடானா ஒரு விஷயம் கண்டிப்பான ஃபேட் தான். என்ன அப்படின்னா சேல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் செகண்ட் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டாங்கன்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபியூச்சரோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது வந்து ஃபேட்டாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது. மேபி வருங்காலத்தில் அது முன்னாடி வரலாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான் அவங்க கேட்பாங்க. தேர்ட் இதை கொண்டு போனீங்கன்னா மெயின் ஐடியா ஐடென்டிஃபிகேஷன். இந்த மாதிரி ஒரு பேரா கொடுத்து இதோடைய மெயின் ஐடியா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபோர்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோன் ஆஃப் த பேசேஜ். இந்த மாதிரி அவங்க ஒரு பேசேஜ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு என்ன டோன் தோணுது? இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஓவர் ஹெல்மிங் சேலஞ்சாகவே இருந்துச்சா யாருக்கு? ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே. எப்போனா ஒரு பேண்டமிக் டைமிங்கில் ரொம்ப அப்படி இருந்துச்சு. பட் அது எல்லாமே தாண்டி இன்னைக்கு ஒரு ரீமார்க்கபிள் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. நல்லா அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன டோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்ரிஷியேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா ஒரு ஸ்மால் பிசினஸ் இதெல்லாமே தாண்டி ஒரு நல்ல ஒரு அடாப்டபிலிட்டியா இருக்காங்க அப்படிங்கிறது இதோட டோன். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 4th மெத்தட்ல கேட்பாங்க. 5th வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஃப்ளோ. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேரா கொடுத்துருவாங்க. இந்த பேரால இருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு லாஜிக்கல் ஃப்ளோவான ரீசன்ஸை நீங்க கண்டுபிடிச்சு கிளியரா எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்புறம் 6th வந்து பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி. கண்டிப்பா வொக்காபுலரி நீங்க தெரிஞ்சு தான் வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம கண்டிப்பா நம்ம இந்த டிக்ஷனரி இது ரெலவென்ட்டா பார்க்குறோம்னா ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும். இல்லன்னா இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா ஐடியாஸ் நிறைய கிடைக்கும்.
சரிங்களா? செகண்ட் ஒரு ஸ்கீனரி பேஸ். ஒரு ஸ்கீனரிய உங்களுக்கு குடுத்துட்டு, இதுல நீங்க என்ன முடிவு எடுத்துருவீங்க? இப்ப இங்க பாருங்களேன், நீங்க தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ன்னு சொல்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் வில்லேஜஸ் கம்ஸ் டூ மீட் யூ. எதுக்குடான்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆஃப் எ நியூ ரோடுன்னு சொல்லியிருக்காங்க. தே எக்ஸ்பிரஸ் கன்சர்ன்ஸ் அபௌட் இஸ் இம்பாக்ட் ஆன் தேர் ஃபார்ம் லேண்ட்ஸ். இதன் மூலமா அவங்க ஃபார்ம் லேண்ட்ஸ்ல இம்பாக்ட் நடக்க போகும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ரெக்வெஸ்ட் எ மீட்டிங் டு டிஸ்கஸ் எ பொட்டன்ஷியல் ஆல்டர்னேட்டிவ். இதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் இருக்குமான்னு சொல்லி உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இதை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? இந்த ஸ்கீனரியில நீங்க இருந்தீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணுவீங்கன்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கரெக்டான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். என்னடான்னா நம்ம ஷெட்யூல் பண்ணணும் ஒரு மீட்டிங். யார் கூட இந்த வில்லேஜஸ் கூட போட்டு இதுல இருந்து அவங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது, லைக் இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் ஒரு ஸ்கீனரி பேஸ்ட் கொஸ்டினா இருக்கும். செகண்ட் டிசிஷன் மேக்கிங். இப்போ நீங்க ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துல நீங்க எப்படி அந்த டிசிஷனை மேக் பண்ணுவீங்க? இப்போ நீங்க ஒரு பிரஸ்க்கு ஒரு பேட்டி கொடுக்குறீங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹைலி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் கவர்மெண்ட் டிசிஷன் அதில் இருந்திருக்கும். பட் நீங்க அதை எப்படி பிரஸ் கிட்ட சமாளிப்பீங்க? நீங்க அங்கிருந்து நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துருவீங்களா? இல்லை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங். நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்து நீங்க ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. தென் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க அண்ட் ஜெண்டர் மென்டபிலிட்டி. இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ரீசனிங்கிற ஒரு கான்செப்ட் குள்ளே வர போறோம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜிலாகிசம் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஒன்று இருக்கும், காஸ் அண்ட் எஃபெக்ட், அப்புறம் அனாலஜி, அப்புறம் லாஜிக்கல் டைரக்ஷன்ஸ் அப் டு பிளட் ரிலேஷன்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைரக்ஷன் சென்ஸ் இருக்கும், அப்புறம் கோடிங் அண்ட் டீகோடிங், கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ், ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங், வென் டயக்ராம், பசில்ஸ் இதெல்லாமே இருக்கும். இதே நான் வெர்பல் ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆட் ஒன் அவுட் இருக்கலாம், கம்ப்ளீட்டிங் எ பேட்டர்ன், mirror and water images, figures and series, and paper folding and cutting, அப்புறம் cubes and dices. ஓகேங்களா? இது எல்லாமே ரீசனிங்ல வரும். நம்ம கண்டிப்பா இது எல்லாத்தையுமே அப்கமிங் நம்ம வீடியோஸ் போடுவோம். எல்லாமே நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லைக் ஆர்எஸ் அகர்வால் இவங்க பேஸ் பண்ணி அவங்களுடைய புக்ஸ்ல இருந்து நம்ம கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் இதுக்கப்புறம் கண்டிப்பா சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? தென் பேசிக் நியூமரசி. பேசிக் நியூமரசின்னு வந்து எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், மிக்சர் அண்ட் அலிகேஷன், அப்புறம் அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி, நம்பர் சிஸ்டம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ், பார்ட்னர்ஷிப், செயின் ரூல், ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ், ஏரியா, வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா, அப்புறம் போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், ஈக்குவேஷன்ஸ், வெயிட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் நியூமரசியில் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? தென் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். என்ன கேட்டால் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்னா இதுதான் இருக்கும். சரிங்களா? இதில் பாருங்க 2D அண்ட் 3D பை சார்ட் இருக்கு, டேப்லர் டேட்டா, பார் சார்ட்ஸ், லீனியர் கிராஃப், மிக்ஸ்டு கிராஃப், குமுலேட்டிவ் கிராஃப், கேஸ்லெட்ஸ் அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ இது எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்க்கு ரெடியாக இருக்கீங்க சிசாட். ஸோ சார் அப்போ எனக்கு இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சரியாக வராது, எனக்கு மேத்ஸ் வராது அப்படின்னா நான் வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. உங்களுக்கு எது வரலையோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2023 நானும் ரெடி பண்ண ஒரு டேட்டா. இதில் பாருங்களேன் 40% ஆஃப் அந்த CSAT கொஸ்டின்ஸ் எதுல இருந்து வந்திருக்குன்னா காம்ப்ரிஹென்ஷன். இப்போ நம்ம பார்த்தோம்ல லைக் அந்த நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து தான் 40% கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் லாஜிக்கல் ரீசனுக்கு அனாலிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா 20% கேட்டிருக்காங்க. டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங் இண்டிவிஜுவலாகவே பார்த்துக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு 5% கேட்டிருக்காங்க. ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10%. அப்புறம் பேசிக் நியூமரஸில் வெறும் 15% தான். ஓகேங்களா? டேட்டா இன்டர்பிரேஷன்ல ஒரு 10%. ஸோ இவங்க மோஸ்டாவே இந்த எபிலிக்கு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்களா, அதுக்கு ரீசனிங், மேத்ஸ் மட்டும் தானே கேட்டால் கிடையாது. நம்ம கரெக்டான ஒரு ப்ராசஸை மூவ் பண்ணும்போதே நம்மளால ப்ளாஸ் பண்ண முடியும். அதிகமாக காம்ப்ரிஹென்ஷன், இன்டர்பர்சனலுக்கு நம்ம டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் நம்ம கண்டிப்பாக அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? தென் ப்ரிலிம்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் 200 மார்க் எழுதுவீங்க. மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. இதுலையுமே கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்கு. அது 1/3 தான். அதாவது இதில் எவ்வளோ கட் ஆஃப் ஆகும் பார்த்தீங்கன்னா 0.66 மார்க் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். இதில் என்னெல்லாம் நம்ம மேஜராக படிக்கணும், கரண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேஷனலில் நடக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஈவெண்ட்ஸுமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? அதை ரீசெண்டாக ஏற்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 நேஷன் 1 எலெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்புறம் கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அது எது ரெலவெண்ட்டாக இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பயோ டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த பவர்ட்டி ரிலேட்டடாக இருக்கிறத, என்விரான்மெண்ட், இன்இக்வாலிட்டி, எஜுகேஷன், எக்கனாமி, இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் பாலிசிஸுமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்புறம் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ்,
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெருபேரி யூனியன் கேஸ் அந்த மாதிரி கரெக்டான ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோஷியல் மூமெண்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இன்டர்நேஷனலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேஜராக என்னென்ன ட்ரீட்டிஸ் இருக்குது அப்படிங்க தெரிஞ்சிருக்கணும், மேஜர் அக்ரிமெண்ட்ஸ், அப்புறம் பைலேட்ரல் ரிலேஷன் பிட்வீன் கண்ட்ரீஸ், அப்புறம் சிக்னிஃபிகன்ட் குளோபல் சமிட்ஸ், இப்போ கூட குளோபல் சமிட்ஸ்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், நேஷனல் அவார்ட்ஸ் லைக் பத்மா அவார்ட்ஸ், சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ், இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரிங்களா? தென் ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒலிம்பிக், வேர்ல்டு கப் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் அதர் இந்தியன் அத்லெட்ஸ். இது இல்லாமல் வேற எதுலாம் இந்தியாவுடைய அச்சீவ்மெண்ட் இருக்கு ஸ்போர்ட்ஸ் ரெலவெண்ட்டாக, அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நோட்டபிள் பர்சனாலிட்டிஸ் என்ன கேட்டால் இதெல்லாமே ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க இது வரைக்குமே. லைக் ஒரு 1% தான் வந்து இதெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது. பட் இதெல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். சார் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறோம் ஓகே, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் படிக்கிறோமே, அந்த மாதிரி இருந்தாலே போதுமான்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சு இருந்திருக்கணும். சார் எல்லாமே 2 இயர்ஸ் தான் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் 3 இயர்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அது எல்லாமே கண்டிப்பாக நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக மந்த் எண்டில் கண்டிப்பாக அந்த மந்தோட கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போடுவோம். நீங்கள் அதெல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? தென் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டா ஓகே, எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் பீரியட், மௌரியான் எம்பையர், புத்திசம், ஜெயினிசம், குப்தா பீரியட் அண்ட் நோட்டபிள் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸ். அதாவது சார் நம்ம இது எல்லாமே நான் படிச்சுட்டேன், அதாவது இந்த யார் இந்த ஊரில் என்ன கண்டுபிடிச்சாங்க, இங்கே என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, இங்கே யார் யார் ஆண்டது அப்படிலாம் படிச்சிட்டேன்னா அப்படி மட்டும் படிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம பிலிம்ஸ் மட்டும் பாஸ் பண்ணால் நம்மளுக்கு வேலை கிடைக்குமானா இல்லை, கண்டிப்பாக மெயின்ஸுக்கு ரவுண்டு கிளியர் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம படிக்கணும். லைக் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பீரியட்ஸ்லுமே கிரியேட் ஆன ஆர்ட்ஸ், ஆர்கிடெக்சர் அண்ட் லிட்ரேச்சர், சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன் அந்தந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, அண்ட் ரிலீஜியஸ் ஐடியாஸ் என்னென்ன அவங்க பிலீஃபாக வச்சுருந்தாங்க, அப்புறம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எப்படி இருந்தது, இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மிடிவல் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி சுல்தானேட், முகல் எம்பையர், மராத்தா எம்பையர், இவங்களுடைய காலகட்டத்தில் இருந்தக்கூடிய ஆர்ட், ஆர்கிடெக்சர் என்ன, அப்புறம் லிட்ரேச்சர், சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, ரிலீஜியஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பில் இருந்து பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷன், அப்புறம் அந்த நடுவில் ஏற்பட்டக்கூடிய சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் என்னென்ன, அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். அப்புறம் காந்தியன் எரா, அப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ், அதில் ஏற்பட்ட ஈவெண்ட்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன மூமெண்ட்ஸ் உருவாச்சு, அதுலேருந்து கிரியேட் ஆன லீடர்ஸ்லாம் யார் யார், அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆகிற வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். சார் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா மட்டுமே எனக்கு போதுமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியுமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் தான். அதில் நம்ம என்னென்னா மெசபோட்டாமியன் சிவிலைசேஷன், எகிப்தியன் சிவிலைசேஷன், கிரீக் சிவிலைசேஷன், ரோமன் சிவிலைசேஷன் அண்ட் சைனீஸ் சிவிலைசேஷன். இந்த டைமில் அதே தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆர்ட், ஆர்கிடெக்சர் அண்ட் லிட்ரேச்சர் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். மெடிவலில் பார்த்தீங்கன்னா பைசாண்டின் எம்பையர், இஸ்லாமிக் கேலிஃபேட்ஸ், மெடிவல் யூரோப், ஃபெடரலிசம், த மாங்கோல் எம்பையர், ரினைசன்ஸ் அண்ட் ஹியூமனிசம், ப்ரீ கொலோனியல் ஆஃப்ரிக்கன் எம்பையர்ஸ், ப்ரீ கொலம்பியன் அமெரிக்கன், அரப் சிவிலைசேஷன், மெடிவல் ஜப்பான், மெடிவல் சைனா, 7 wonders ஆஃப் த வேர்ல்ட். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துடைய பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். மாடர்ன் வேர்ல்ட்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், கோல்டு வார், ஸ்ப்ரெட் ஆஃப் கம்யூனிசம் எப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது, யூஎன்ஓனா என்ன, அப்புறம் ரைஸ் ஆஃப் த ஃபேசிசம் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் த ரைட், அப்புறம் சேஞ்சிங் ஆஃப் வேர்ல்ட் எக்கனாமி சின்ஸ் 19. இது கண்டிப்பாக நம்ம எக்கனாமிக்குங்கிற டாப்பிக்கில் எல்லாமே கண்டிப்பாக பார்ப்போம். சரிங்களா? அந்த கிரிசிஸ் எப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு, அந்த கிரிசிஸ்க்கான காரணங்கள் என்ன, அப்புறம் பிரைவேட் எக்கனாமினா என்ன, லைக் நம்ம சோஷியல் எக்கனாமினா என்ன, மிக்சட் எக்கனாமினா என்ன அப்படிங்கலாம் நம்ம கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அப்புறம் ஜாகிரபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்ட். ஸோ ஜாகிரபின்னு வந்துட்டா என்னென்ன மெயின் ஸ்ட்ரக்சராக இருக்குன்னா ஃபிசிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜாகிரபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்ட் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரிங்களா? அப்புறம் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஃபிசிக்கல் ஜாகிரபி. ஃபிசிக்கல் ஜாகிரபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் முக்கியமானது. அதாவது மவுண்டெயின்ஸ் என்னென்ன மவுண்டெயின்ஸ், பிளாட்யூஸ், பிளைன்ஸ், டெசர்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அங்கே என்னென்ன கிளைமேட் டைப்ஸ் நம்மளுடைய இந்தியாவிலேயோ வேர்ல்ட்லேயோ என்னென்ன இருக்குது, மேஜர் ரிவர்ஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்குது, அண்ட் வெஜிடேஷன் டைப்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஹியூமன் ஜாகிரபினா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் டெமோகிராஃபிக்ஸ், தென் அர்பனைசேஷன், தென் மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆன் த என்விரான்மெண்ட். இதெல்லாம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்டான டாபிக் தான். தென் வேர்ல்ட் ஜாகிரபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரிஸோட லொக்கேஷன், அதோடைய கேபிட்டல், அங்கே இருக்கக்கூடிய மேஜரான ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கிளைமேட் ஜோன் அண்ட் குளோபல் ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாமே நம்ம வேர்ல்டு ஜாகிரபியில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா?
தென் மூவ் பண்ணி நம்ம என்விரான்மெண்ட், எக்காலஜி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி இதில் என்ன படிக்க வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் லிங்க் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ், என்னென்ன மாதிரி எஃபர்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம் உங்களுக்கே தெரியும். கன்சர்வேஷன் இஸ் த கேர்ஃபுல் மெயின்டெனன்ஸ் அண்ட் அன்கீப் ஆஃப் எ நேச்சுரல் ரிசோர்சஸ் டு ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் டிஸ்அப்பியரிங். கரெக்டுங்களா? அண்ட் மேஜர் நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் இந்தியா. தென் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், அதை எப்படி நம்ம மெஷர்ஸ் பண்ணுறது, அதாவது பொல்யூஷன் எடுத்துக்கோங்களேன், ஏர், வாட்டர், சாயில், நாய்ஸ், அது எல்லாமே இருக்குல்ல, அதுலேருந்து எப்படி நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்கிறது. அப்புறம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், டீஃபாரஸ்டேஷன், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இன்டர்நேஷனல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. தென் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது என்விரான்மெண்ட், எக்கனாமி அண்ட் சொசைட்டி இந்த மூணுத்தை பற்றி படிக்கிறதா வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதோட அப்ளிகேஷன் என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரி பாலிசிஸ் மேக் பண்ணுறாங்க, இதோடைய நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். வேறு இம்பார்ட்டண்ட்டான ஃபிசிக்கல் ஃபினாமினான், அதாவது அது ப்ரிவென்ட் பண்ணுற மெஷர்ஸ் லைக் எர்த்குவாக்கு, சுனாமி, வால்கனிக் ஆக்டிவிட்டி, சைக்ளோன், இதெல்லாமே கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் தான். நம்ம அப்பவும் கண்டிப்பாக பார்ப்போம், இப்போவும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? தென் இப்போ அடுத்து வந்துட்டிங்கன்னா இந்தியன் ஹெரிட்டேஜ், கல்ச்சர் அண்ட் லிட்ரேச்சர். ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் கண்டிப்பாக நம்மளுடைய உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன டிஸ்டிங் சிவிலைசேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்தியாவோட கல்ச்சர்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஆர்ட்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம கண்ணுபடி வரையப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்ட்னு சொல்லுவோம். லிட்ரேச்சர்னா என்ன, ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். பொயட்ரி, ட்ராமா அண்ட் ஆர்ட்மே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் லிட்ரேச்சர். ஆர்கிடெக்சர்னா என்ன, ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டிசைனிங் பில்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். இன்னைக்கு நம்ம கோவிலில் செதுக்கப்பட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சிலைகளோட வடிவங்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சாலியன்ட்டுங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையுமே பார்த்துப்போம். அதோட மீனிங் என்னன்னா இம்பார்ட்டன்ட்ங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம், அதோட லிட்ரேச்சரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட ஆர்கிடெக்சரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இங்கே ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டு மாடர்ன் டைம்ஸ் வரைக்குமே. அதே தான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா. டைவர்சிட்டி ஆஃப் இந்தியானா என்ன, டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், லாங்குவேஜ், கல்ச்சர், ஃபுட், ஃபெஸ்டிவல்ஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரே நாட்டில் இருக்காங்க. அப்போ அதோட டைவர்சிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்கறது. அப்புறம் ரோல் ஆஃப் உமன் அண்ட் உமன்ஸ் ஆர்கனைசேஷன், அப்புறம் பொல்யூஷன் அண்ட் அசோசியேட்டட் இஷ்யூஸ், பொவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ், அப்புறம் அர்பனைசேஷன், ரூரல், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் அதோட ரெமிடிஸும் என்ன, தீர்வுகள். ஓகேங்களா? அப்புறம் சோஷியல் எம்பவர்மெண்ட்னா என்ன, கம்யூனலிசம்னா என்ன, ரீஜனலிசம், செகுலரிசம், கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போடுவோம். ஓகேங்களா? அப்புறம் லெஜெண்டரி சிட்டிஸ் ஆஃப் இந்தியா, ஸ்கல்ப்சர், பாட்ரி, இந்தியன் பெயிண்டிங்ஸ்னா என்ன, இந்தியன் மியூசிக் அண்ட் டான்ஸ், யுனெஸ்கோவோட லிஸ்ட்டு. ஸோ இந்தியன் ஆர்ட் அண்ட் டச்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம ஒரு பிளேலிஸ்ட் போடுவோம். நம்ம அதைபடி பார்த்து கண்டிப்பாக இது எல்லாமே கிளியராக இருக்கலாம். தென் இந்தியன் பொலைட்டி. இந்தியன் பொலைட்டி நான் ஒன்றா பெருசாக சொல்லுங்கிற அவசியம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன, எங்கெங்கெல்லாம் எடுத்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்கோம், அதோட ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அமெண்ட்மெண்ட்ஸ் எப்பெல்லாம் உருவாச்சு, ப்ரொவிஷன்ஸ் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் அது இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், ஷெட்யூல்ஸ், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள், அப்புறம் அதோட இன்டிகிரேஷன் மெஜர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுக்கப்புறம் பிரிட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டரை பற்றி கண்டிப்பாக படிக்கணும், கவர்னர், ஸ்டேட் கவுன்சில் மினிஸ்டர்ஸ்னால் எப்படி செயல்படுறாங்க, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தென் ஃபங்க்ஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும், சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் என்னென்ன, அப்புறம் இவங்க ஏன் ரிலேஷன்ஸ் ஒழுங்காக இல்லாமல் ஒரு சில சேலஞ்சஸ் ஏன் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க ரெண்டு பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பஞ்சாயத் ராஜ், முனிசிபாலிட்டிஸ், இன்டர்னல் கவுன்சில், ஃபினான்ஷியல் கமிஷன், பிளானிங் கமிஷன், நீதி ஆயோக், என்டிசி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? தென் எலெக்ஷனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இல்லை கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. அஃபிஷியல் லாங்குவேஜஸ், நேஷனல் சிம்பிள்ஸ், இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் புக்ஸ், மெசலேனியஸ். இந்த மெசலேனியஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இண்டிவிஜுவலாக வீடியோ எல்லாத்துக்குமே நான் போடுவேன், ஜாகிரஃபிலேருந்து எல்லாத்துக்குமே போடுவேன். அப்புறம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் வேரியஸ் ஆர்கன்ஸ், டிஸ்பியூட் மெக்கானிசம் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா? அப்புறம் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய ஃபங்க்ஷனிங், அதோடைய பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அண்ட் இஷ்யூஸ் எல்லாமே பார்ப்போம். அப்புறம் ஜுடிஷியரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் விச் ரெலவென்ட் டு திஸ் டிபார்ட்மெண்ட், அதை படிக்கணும். சரிங்களா? அப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட்னா என்ன, அப்பாயின்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கான்ஸ்டியூஷன் போஸ்ட், வேற என்னென்ன போஸ்டர்ஸ்லாம் இருக்குது, அதோடைய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாமே கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டியது இருக்கும்.
இந்தியன் எக்கனாமி பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமியோட ஹைலைட்ஸ் என்னலாம் இருக்கு? இந்தியா வந்து ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு எக்கனாமி யூஸ் பண்ணாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன கிரைசிஸ்லாம் வந்து வேர்ல்டு ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும். அப்புறம் அதோடைய நம்ம இந்தியன் எக்கனாமியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னலாம் இருக்கு? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செக்டார்ஸ் இருக்கு? நேஷனல் இன்கம்னா என்ன? எக்கனாமிக் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன? இந்த பிளானிங் கிரியேட் பண்றதுல ஏற்பட்ட இஷ்யூஸ் என்ன? அன்எம்ப்ளாய்மென்ட் ஏன் இன்னமும் இருக்கு? அதை எப்படி சரி பண்றது? அப்புறம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் புதுசா வரக்கூடிய நியூ எக்கனாமிக் பாலிசிஸ் பார்ப்போம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இந்தியன் ஃபிஸ்கல் சிஸ்டம், மணி, பேங்கிங், இன்சூரன்ஸ் இன் இந்தியா, அப்புறம் டேக்ஸ் சிஸ்டம் இப்போ இந்தியாவில் என்னென்ன இருக்கு, அப்புறம் ஃபாரின் ட்ரேட், நம்ம இந்தியா எந்தெந்த நாடுகளோட நல்லா ஃபாரின் ட்ரேட் வச்சிருக்கோம், அப்புறம் கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் மொபைலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், growth, development and employment. Land reforms in India very very important டாபிக்கா இருக்கும். இது கண்டிப்பா மெயின்ஸ்ல கூட உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் தான். அப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன் ஆன் தி எக்கனாமி, சேஞ்சஸ் இன் தி பாலிசி ஆன் எக்கனாமி. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா, இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று தான். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பிரிக்க போறோம்னா ஜென்ரல் சயின்ஸ்னு ஒன்று பிரிக்கிறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படின்னு நான் வந்து இண்டிவிஜுவலாக பிரிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஜென்ரல் சயின்ஸில் மொத்தம் 3 இருக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ எல்லாமே ரொம்ப டெப்த்தாக ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமானா கண்டிப்பாக இல்லை. பட் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும்தான். சரிங்களா? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு, மோஷன்னா என்ன, லா ஆஃப் மோஷன், கிராவிடேஷன், எனர்ஜி, பவர், ஒர்க், விஸ்காசிட்டி, இன்வென்ஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட், சாலிட் அண்ட் கேஸ். அப்புறம் ஹீட்னா என்ன, லைட்னா என்ன, வேவ் அண்ட் சவுண்ட்னா என்ன, ஆப்டிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், மேக்னட்டிசம், நியூக்ளியர் பிசிக்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் தான் என்ன. இதெல்லாமே பிசிக்ஸ் உள்ள கண்டிப்பாக கவர் அப் ஆகிடும். அப்புறம் கெமிஸ்ட்ரியில் மேட்டர் அண்ட் ஸ்டேட்ஸ், அப்புறம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பாண்டிங் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன், அப்புறம் ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, சால்ட்னா என்ன பார்ப்போம். அப்புறம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரினா என்ன, அப்புறம் எலமெண்ட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, மெட்டல்ஸ்னா என்ன, நான் மெட்டல்ஸ் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஃபியூயல், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஃபுட் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் பார்ப்போம். அப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் பார்ப்போம், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் பார்ப்போம், மேன்மேட் சப்ஸ்டன்ஸை பார்ப்போம். தென் பயாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட் பார்ப்போம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம், என்னென்ன ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது. செல்லுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ப்பா. இது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்காக இருக்கும். செல் அதோடைய ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அதோட டிவிஷன்ஸ், அப்புறம் டிஷ்யூஸ்னா என்ன, நியூட்ரிஷன்னா என்ன, பிளான்ட் மார்ஃபாலஜினா என்ன, ரீப்ரொடக்ஷன், பிளான்ட் டிசீஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம், அப்புறம் அனிமல்ஸோட டிஷ்யூஸ்னா என்ன, ஹியூமனுக்கு என்னென்ன டிசீசஸ் இருக்குது, அப்புறம் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குது, லைக் பிரெயின் எல்லாமே பார்ப்போம். ஜெனட்டிக்ஸ்னா என்ன, ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன்ஸ்னா என்ன, ஹெல்த் அண்ட் டிசீஸை பற்றி அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே பார்ப்போம். அப்புறம் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இது எல்லாமே நம்ம எதில் பார்ப்போம்னா பயாலஜியில் பார்ப்போம். சரிங்களா? தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாமே நான் எங்கே இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிலபஸ் எல்லாமே ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சோர்சஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அதிகபட்சம் நான் ஸ்டடி ஐக்யூடைய புக்ஸ் எல்லாம் தான் ரெஃபர் பண்ணுவேன். நான் எல்லாமே ரெடி பண்ணி நான் அப்கமிங் வீடியோஸை நான் போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு வந்துட்டோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் இந்தியா என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக, ஸ்பேஸ் டெக்னாலஜினா என்ன, ஓகேங்களா? தென் டிஃபென்ஸ் செக்டார் ஆஃப் இந்தியா, அப்புறம் நியூக்ளியர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, செமிகண்டக்டர் அண்ட் லேசர் டெக்னாலஜி, அப்புறம் எனர்ஜினா என்ன, அப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா என்ன, டிசீஸ் அண்ட் வேரியஸ் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா என்னங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கிளியரா பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா எதுல இருந்து அதிக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க. நான் 2013 இருந்து 2024 வரைக்கும் வந்த எல்லா கொஸ்டின்ஸையும் அனலைஸ் பண்ணி நான் ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14% ஆஃப் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்குறாங்கன்னா பொலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல இருந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக இங்கேருந்து தான் கேட்குறாங்கன்னா 24% எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக தான்ப்பா அதிகமான கொஸ்டின்ஸ் இது வரைக்குமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் அந்த பெர்சன்டேஜ் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, அதான் சொன்னேன், இந்த 1% தான் இருக்கும். அப்புறம் எக்கனாமிக் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 22% கேட்பாங்க. ஜியாகிரபி பாருங்க 8% தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வந்து ஒரு 5% கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 16% வந்து கேட்குறாங்க. வேற உங்களுக்கு என்ன, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 10%. ஸோ பேசிக்காவே என்விரான்மெண்ட் ரெலவெண்ட்டாகவும் தென் எக்கனாமி ரெலவெண்ட்டாகவும் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அப் டு டேட் கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமி எல்லாமே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டாக தான் இருக்கும். தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஓவரால் பேட்டர்ன். இதை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம எதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அது 1 இயர் டேட்டா கிடையாது. 2013 இருந்து 24 வரைக்கும் கூடிய எல்லாத்தையுமே சேர்த்து அனலைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய டேட்டா தான் இது. சரிங்களா?
தென் அதை அப்படியே இப்படி போட்டிருக்கேன். சார் என்ன சார் நீங்கள் மொத்தமாக சேர்த்து பார் சார்ட்டாக போட்டிங்கன்னு கேட்டால் நான் அதை பிரிச்சே போட்டிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி இயர் எதுல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு போட்டிருக்கேன். நீங்கள் 2024 நீங்கள் பாருங்கள், எக்கனாமிக் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. என்விரான்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜாகிரஃபிலேருந்து 17 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 9 கொஸ்டின்ஸும், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் 12, அப்புறம் இன்டர்நேஷனல் ரெலவென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 9, அந்த புக் அண்ட் ஆத்தர்ஸ் ரெலவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1, தென் பொலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா 16. ஸோ ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே என்விரான்மெண்ட் ரெலவெண்ட்டாக அதிகமாக கேட்டிருக்காங்க. நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த வருஷம்லாம் பாருங்களேன், லைக் 20ல் ஆரம்பித்து 21ல் இருந்து இப்போ 12 தான் இருக்குது. ஸோ நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. தென் மினிமம் ஏஜ் அண்ட் அட்டம்ஸ், அதாவது மினிமம் ஏஜ் நம்ம யூபிஎஸ்சிக்கு எழுதுறதுக்கு என்னடானா 21 சொல்லலாம். அப்போ மேக்ஸிமம் என்ன, அதெல்லாமே ஒரு கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஜென்ரலுங்கிற பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் வரைக்குமே எழுதலாம், அதாவது 6 அட்டம்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓபிசி பார்த்தீங்கன்னா 35 ஏஜ் வரைக்கும் நம்ம எழுதலாம். ஓகேங்களா. டோட்டலாக 9 அட்டம்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அப்புறம் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 37 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் அட்டம்ஸ் தான். தென் பிஹெச் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனல் ஹேண்டிகேப் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 ஏஜ் வரைக்கும் எழுதலாம். 9 to அன்லிமிட்டட் அட்டம்ஸ் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் உடைய கட் ஆஃப் 2023 அண்ட் 22. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க என்னன்னா, சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் நான் எழுதுறேன், இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து 75 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதணுமா, அதுதான் இங்கே ஜென்ரலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. 200 மார்க்ஸ்க்கு நம்ம 75.4 மார்க்ஸ் எடுத்தீங்கனாலே நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் தான். அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு CSAT பேப்பரை கரெக்ஷன் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வச்சக்கூடிய இந்த GS1 பேப்பரில், அதாவது ப்ரிலிம்ஸ் பேப்பரில் நீங்கள் 75.4 மார்க் எடுத்தீங்கனாலே நீங்கள் மெயின்ஸ்க்கு எலிஜிபிள் தான். அதில் இருக்கக்கூடிய அந்த 2 பேப்பர்ஸ் குவாலிஃபிகேஷன் பேப்பர்ஸை முடிச்சுட்டு பேலன்ஸ் 7 பேப்பர்ஸ் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் 250 மார்க்ஸ் டோட்டலாக இதை வச்சு தான் உங்களுக்கு 1025 மார்க்ஸுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது டிட்டர்மின் பண்ணி தான் உங்களுக்கு என்ன போஸ்டிங்கிறத யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் இட். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவராலாக யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோடைய சிலபஸ் போன கம்ப்ளீட் ஓவர்வியூவாக இருக்கும். கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு நான் அப்கமிங்கில் கண்டிப்பாக போடுறேன். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.